கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இந்த வசனத்துல பாருங்க, சர்ப்பம் ஒரு கேள்விய முன்னாடி வச்சு ஏவாள் கிட்ட பேசுது. ஏவாள் கிட்ட பேசுறப்போ எல்லாமே அது தெரிஞ்சுட்டு பேசல. பாருங்க, பிசாசுக்கு என்னைக்குமே முழுமையான காரியங்கள் தெரியாது. ஆண்டவராகிய தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் நம்மளுடைய வாயிலிருந்து என்ன சொல்லு வருதோ, சொல் பிறவாததற்கு முன்னமே நம்ம என்ன பேச போறோங்கிறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பிசாசுக்கு தெரியாது. இங்க ஏதேன் தோட்டத்துல எந்த பழத்தை சாப்பிடலாம், எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிற ரகசியத்த ஆண்டவர் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் மட்டும்தான், ஆதாமு கிட்ட தான் அத சொன்னாரு. இங்க இப்ப சர்ப்பம் அத பத்தி அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால அது தெரியலங்கிற பிரச்சனைய கூட அது காமிச்சுக்கல. அது என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையுமே தெரிஞ்ச மாதிரி, "ஓ! இங்க இருக்கிற எல்லா பழத்தையும் ஆண்டவர் சாப்பிட வேணாம்னு சொன்னாரோ?" அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்போ இந்த ஸ்திரீ தான் சொல்றா, "இல்ல, இங்க நூத்துக்கணக்கான மரங்கள் இருக்குது. எல்லா பழத்தையுமே சாப்பிடலாம். ஆனா பாருங்க, இதோ இங்க இருக்கிற இந்த பழத்த தான் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு." அப்படின்னு சொல்லி, இந்த அம்மாவே அவங்களுக்கு என்ன சொல்லு பிசாசுக்கு காமிச்சு குடுக்குறாங்க. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஏவாள் கிட்ட விளையாடின அதே பிசாசு இன்னைக்கு கூட எல்லாரோட வாழ்க்கையிலும் இப்படித்தான் தேவையில்லாம ஏதோ ஒரு கேள்வியை நமக்கு எடுத்துட்டு அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்றேன்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை, நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ், நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளே நம்மளோட வாயிலேயே சொல்ற மாதிரி அவன் பண்ண வச்சு மனுஷங்களை தப்பான காரியத்துல அவன் நடத்திட்டு இருக்கிறான். மனுஷங்களோட வாழ்க்கையில அவங்கள வஞ்சனைக்கு நேராக பிசாசு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். அப்போ இது முதல் காரியம். 2வது நம்ம பார்க்கும்போது, ஆ யோசுவா பத்தி நம்ம பார்க்கலாம். யோசுவா 9வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 4 முதல் 14 முடிய வசனங்கள வாசிக்கிறப்போ, இந்த இடத்துல பாருங்க, ஏவியர் அப்படிங்கிற ஒரு குரூப் மக்கள் அவர்கிட்ட பேசுறாங்க. ஆனா இவங்க ஏவியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. யோசுவாவுக்கு அது தெரியல. அவங்க தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாருங்க, இவங்க கை நிறைய பூஷணம் பிடித்த உணவு எடுத்துட்டு வராங்க. அவங்க ஃபுட் ஃபுல்லா பூஷணம் பிடிச்சிருக்குது. அவங்க பழைய ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க. பழைய செருப்பு கால்ல போட்டுட்டு, அவங்க யோசுவா கிட்ட நிக்கிறாங்க. அப்போ தந்திரமா வர்றாங்க. இவங்களுக்கு தெரியுது. யோசுவா அங்க இருக்கிற கானானியர் அந்த குரூப் மக்கள் கானானியர், ஏவியர், எபூசியர், கிர்காசியர், பெரிசியர்ன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட 7 வகை ஜாதி மக்கள் இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாத்தையுமே நீ அழிச்சிரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஏவியர் என்கிற இந்த கிபியோனியர் இவங்க அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, தந்திரமா ஏமாத்து வேலை செஞ்சு இவங்களுக்குள்ள பேசி, இவங்க தூரத்துல இருந்து வர ஸ்தானாதிபதிகள் போல இவங்கள காமிக்கிறாங்க யோசுவா கிட்ட. அப்ப யோசுவா பாருங்க, யோசுவா எப்பவுமே ஆண்டவரோட ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருக்கிற ஆளு. ஆண்டவர் கூடவே உறவுல இருக்கிற ஒரு ஆளு. அப்போ அப்படிப்பட்ட ஆளு, சூரியனை நடுவானத்துல நிக்க வச்ச ஆளு. ஆனா ரொம்ப ஈஸியா இந்த மக்களை பார்த்து ஏமாந்து போறாரு. கொஞ்சம் கூட அவர் யோசிச்சு பார்க்கவே இல்லை. இவங்க சொல்றது உண்மைதானா என்ன அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்கல. அந்த இடத்துல அப்படியே என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் கண்ணுல கண்ட காரியத்தை அப்படியே நம்பிடுறாரு. அங்க ஏவாளோட காதுகள் வஞ்சிக்கப்பட்டது போல, இங்க யோசுவாவோட கண்கள் வஞ்சிக்கப்பட்டது. அவரு பூஷணம் பிடித்த உணவு, அந்த பழைய வஸ்திரங்கள், பழைய செருப்பு, இதெல்லாம் பார்த்த உடனே அவர் ஏமாந்து போறாரு. அதுக்கு தகுந்தா போல இவங்க பேசுறாங்க. ஐயா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்தோங்கய்யா. வரும்போது ஃப்ரெஷ்ஷா இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். ஆனா இங்க பாருங்க, வரதுக்குள்ள பூசணம் பிடிச்சிருச்சு. நாங்க புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தோம். புது செருப்பு போட்டு வந்தோம். இங்க சேர்றதுக்குள்ள, உங்க ஊருக்கு சேர்றதுக்குள்ள எங்களோட செருப்பெல்லாம் பிஞ்சு போச்சு ஐயா. ஐயா, நாங்க தூர தேசத்துல இருந்து உங்க சாமி பத்தி கேள்விப்பட்டு நாங்க வந்தோங்க ஐயா. உங்க சாமி பெரியவராமே, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சாராமே அப்படின்னு சொல்லி யோசுவாவே மதிமயங்கி போற அளவுக்கு பேசுறாங்க. அப்போ இங்க யோசுவாவும் அந்த வார்த்தைகளை கேட்டு, அவரோட கண்ணுல பார்த்த காரியம், அவரோட காதுல கேட்ட காரியத்தை பார்த்து அப்படியே அதுதான் உண்மை நம்பி அவர் வஞ்சிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது மட்டும் இல்ல, யாக்கோபோட வாழ்க்கையில கூட யாக்கோபோட கண்கள்னால யாக்கோபு கண்ட காரியத்தை பார்த்து அவரும் ஏமாந்து போறாரு.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபோட பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட சொந்த சகோதரன பகைத்து, அவன வந்து இன்னொரு குரூப்புக்கு அவங்க வித்து போட்டுட்டு, அவனோட ட்ரெஸ்ல வந்து ரத்தத்த தேய்ச்சு எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. "அப்பா பாருங்க, இது உங்களுக்கு பிரியமான அந்த யோசேப்போட ட்ரெஸ் தானா பாருங்கப்பா. ஏதோ ஒரு மிருகம் வந்து அவன அடிச்சு போட்டுருச்சு போலப்பா. அவனோட ட்ரெஸ் மட்டும் இருக்குது. ஆனா அவன காணோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த யாக்கோபு சில நேரத்துல யாக்கோபோட காரியத்த பார்க்கும்போது, அவர் ஒரு தீர்க்கதரிசியா பின்னாடி பிள்ளைங்களோட வாழ்க்கையில நடக்கப் போற காரியங்கள் எல்லாத்தையும் அவ்ளோ அழகா சொல்றவரு. அவரும் ஆண்டவரோட உறவுல இருந்தவரு தான். ஆனா அவரோட கண் அவர ஏமாத்திருச்சு பாருங்க. அவர் அந்த ட்ரெஸ்ஸையும், அந்த ரத்தம் படிந்த அ அந்த ரத்த கறைய பார்த்த உடனே, ஐயோ! இது என்னோட குமாரனோட ட்ரெஸ் தான். அவன் செத்தே போயிட்டான்னு சொல்லி அவரு வந்து புலம்புறாரு, அழுகுறாரு. அவர் நம்பிட்டாரு. அத பார்த்த காரியத்த பார்த்து, இது உண்மை அப்படின்னு அவர் நம்பிட்டாரு. அவருக்கு தெரியவே தெரியாது. எகிப்தின் அதிபரா ஒரு நாள் வந்து என் பையன் எனக்கு முன்னாடி வந்து நிக்க போறான்னு, அதுவரைக்கும் அவருக்கு தெரியவே நிக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியாது. என் பையன் செத்துட்டாங்கிற முடிவுல தான் இருந்தாரு. ஏன் அப்போ வாழ்நாள் பூராவே அவர் வந்து வேதனையோட தான் இருந்தாரு. இப்படிப்பட்ட வேதனைக்கு காரணம் என்னன்னா, அவரோட கண்ணும் அவர ஏமாத்திருச்சு. அவரு கண்ணுல கண்ட காரியம், அவங்க புள்ளைங்க சொன்ன காரியத்த அவரு நம்பிட்டாரு. இன்னைக்கு நம்மள கூட பிசாசு இப்படித்தான். உண்மை இல்லாதத உண்மை மாதிரி காமிச்சு நம்மள ஏமாத்துற வேலைய நெறைய காரியத்த அவன் செய்வான். அது மட்டும் இல்லங்க. ஈசாக்கு பத்தி நம்ம வாசிக்கிறப்போ, இந்த ஈசாக்குனோட கைகள் கூட ஈசாக்க வஞ்சிக்குது. அவரோட சொந்த கையே அவர வஞ்சிக்குது. எப்படி வஞ்சிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா, ஆதியாகமம் 27வது அதிகாரத்துல நீங்க 32லேருந்து 35 வரைக்கும் அந்த வசனங்கள வாசிக்கும்போது, அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஈசாக்கினோட மனைவி ரெபெக்காள் என்ன பண்றாங்க, யாக்கோபுக்கு ஏசாவினோட சுதந்திரத்த யாக்கோபுக்கு வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏசாவினோட ட்ரெஸ் எடுத்து யாக்கோபுக்கு போட்டுவிட்டு, அவங்க வந்து அவங்க அப்பா முன்னாடி போய் நிக்க வைக்கிறாங்க. அப்ப பாருங்க, அவர் அப்படியே தடவி பார்க்குறாரு அவனோட மகன. ஏன்னு சொன்னா, இவருக்கு வயசானதுனால ஈசாக்குனோட கண்கள் இருளடைந்தது அப்படின்னு இருக்குது. அப்ப இவருக்கு கண்ணு தெரியல. ரொம்ப டார்க்கா இருக்குது. இப்போ வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு. கைய தடவி பார்க்கிறாரு. கைய தடவி பார்த்துட்டு அவரு சொல்றாரு, கைகள் வந்து ஏசாவனோட கைகள். ஆனா சத்தம் வந்து யாக்கோபுனோட சத்தம்ன்னு சொல்லி. அப்போ யாக்கோபுனோட சத்தம் மாதிரி வருதே! அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவரு வந்து யோசிச்சு அவரு வந்து பார்த்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவரோட திட்டமும் மறைமுகமா வந்து இருக்குது. ஆண்டவரோட திட்டத்தின்படி தான் ரெபெக்காலும் அங்க செயல்படுறாங்க ஆழமா பார்த்தாக்கா. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இவரு எத்தன முறை அவரோட குமாரன் ஏசாவ தான் ஈஸ் அ ஆ இவருக்கு வந்து ஈசாக்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா, அவரு வாய்க்கு ருசியா நெறைய காரியத்த சமைச்சு அவரு கொண்டு வந்து குடுக்கறதுனால, நெறைய பலகாரங்கள்ங்கிற மாரி நெறைய அ உணவு வகைகள வந்து அவரு வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு குடுக்குற உணவு அப்பாவுக்கு நல்லா ருசியா இருந்ததுனால, அப்பாவுக்கு பெரிய பையன தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து எத்தன டைம் அப்ப அவரு முத்தம் குடுத்திருப்பாரு, எத்தன டைம் அவரோட மகன தடவி பார்த்திருப்பாரு. அப்போ எத்தன டைம் அவரு அப்படி செஞ்சிருப்பாரு. அப்படி இருந்தும் கூட, இப்போ யாக்கோபு வந்து காமிக்கிறப்போ, யாக்கோபோட கைய தடவிட்டு, "இது ஏசாவுனோட கை தான்" அப்படின்னு சொல்லி அவரு ஏமாந்து போறாரு. அப்போ ஆ இவரோட கை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கை, ஈசாக்கனோட கைகள். எப்படின்னா, பாருங்க முழு தேசத்துல பஞ்சம் வந்தப்ப கூட, இவர் வந்து அந்த பஞ்சம் வந்த நாட்கள்ல ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்றான். இவரோட கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். அந்த கைகள் கூட இவர வந்து வஞ்சிக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லங்க. தாவீதோட வாழ்க்கையில எடுத்து பாருங்க. தாவீது வந்து ரொம்ப அழகா ஆண்டவரோட உறவாடுற ஒரு மனுஷன். ஆண்டவரோட இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே சாட்சி பெற்றவரு. அப்போ இவ்ளோ பெரிய ஆளு, இவ்ளோ பெரிய ஆண்டவரோட உறவுல இருக்கிற பிரபலமான ராஜா தாவீது ராஜா. அப்போ இந்த தாவீது ராஜாவோட வாழ்க்கையில பாருங்க, அப்படியே தெரிஞ்சு தெரியாம பெருமைங்கிற பிசாசு அவரோட வாழ்க்கைக்குள்ள வருது. அப்படி வர்றப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவரு அங்க வசனம் 1 நாளாகமம் 21:1 சொல்லப்பட்டிருக்குது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டுச்சாமா. அப்ப இவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டுமா? இல்லையா? இவர் தான் 24 மணி நேரமும் இவர் நியாயப்பிரமாணத்த விசுவாசிக்கிற ஆளு, வாசிக்கிற ஆளு. அவர் வந்து சொல்றாரு, "தேனை விட எனக்கு இனிமையானது ஆண்டவரோட வார்த்தை தான்" சொல்றாரு. அப்போ அவர் எப்பவுமே ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள ஊறிட்டு இருக்கிற ஒரு ஆளு. அப்ப இவருக்கு தெரியாதா? நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது? ஆண்டவர் சொல்றாரு,
நீ தொகை எடுக்க ஜனங்கள வந்து என்னைக்குமே தொகை போடக்கூடாது. நீ அப்படி தொகை போடுறது ஆனாலும் கூட, இந்த குறிப்பிட்ட ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தான் எண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரு ஏன்னு சொன்னா, ஆண்டவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, தம்முடைய ஜனங்கள் விருத்தி ஆகணும். அப்ப வந்து நம்ம கவுண்ட் பண்ணி வந்து ஒரு கண்ட்ரோல்க்குள்ள கொண்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜனங்கள ஆண்டவர் வர்த்திக்க செய்யறது ஆண்டவருக்கு விருப்பமா இருந்ததுனால, யாருமே வந்து இப்படி தொகை இடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சட்டத்த ஆண்டவர் குடுக்குறாரு. இந்த சட்டம் தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் கூட பாருங்க, அந்த பெருமை உள்ள வந்த உடனே, இது வந்து யாரோ சொல்ற மாதிரி வந்து, சரி நம்மளோட பலம் என்னன்னு பார்க்கலாமே, நம்ம கெத்து என்னன்னு பார்க்கலாமேங்கிற மாதிரி, நம்மளோட படையாட்கள் எவ்வளோ இருக்காங்க. அ பட்டயம் உருவத்தக்க வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிற ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி, இவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு பெருமை வருது. அப்போ அந்த பெருமைக்கு இடம் குடுத்ததுனால, அந்த இடத்துல வந்து பாருங்க, அங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாகுறத நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவருக்கு பிரியமே இல்ல. அந்த இடத்துல வந்து ஆண்டவரோட கோபத்துக்கு வந்து இவர் ஆளாகுறாரு. ஜனங்கள் கோபத்துக்கு ஆளாகுறாங்க. அப்போ இது எத குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த இடத்துல அவருக்கு அவரோட வாழ்க்கையில வந்து பெருமை தான். அப்ப பாருங்க, ஏவாள் வந்து தேவனால உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷி. அவங்களும் வஞ்சிக்கப்படுறாங்க. யோசுவா சூரியனையே நடுவானையில நிக்க வச்ச ஆளு. அவ்ளோ 31 ராஜாக்கள முறியடித்த ஆளு. அவரும் அந்த இடத்துல வந்து அ ஏமாந்து போறாரு. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவரு. ஆண்டவருடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அவரோட வாழ்க்கையில பிசாசு வந்து அந்த பெருமைய போட்டு அங்க வந்து விளையாடுறத நம்ம பார்க்கலாம். இந்த பெருமைங்கிற விஷயத்துல வரும்போது பாருங்க, இந்த பெருமை நமக்குள்ள இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்மள பார்க்குற மத்த மனுஷங்க வந்து அத கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. அப்போ என்னைக்குமே பெருமை நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியாம இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரு. ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிரா வந்து நிக்கிறாருன்னு வசனம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தாவீதுக்கு எதிரா ஆண்டவர் வர அளவுக்கு அந்த சூழ்நிலை மாறுது. ஈசாக்கோட வாழ்க்கையில ஆசீர்வாதமான கைகள உடையவரு. அவர் விதைக்கிற விதைகள் ஒண்ணுமே வீணா போல 100 மடங்கு அவர் எத்தன விதை விதைக்கிறாரோ, அதுல ஒண்ணுமே வீணா போகாம 100 மடங்கு பலன பெற்றுக் கொடுக்க கூடிய அளவுக்கு ஆசீர்வாதமான கரங்கள். அந்த கரங்கள் அவரை ஏமாத்துது. பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷங்கள இப்படி வேதத்துல நெறைய ஆட்கள நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து நான் இப்போ 2, 3 பேர தான் நம்ம பார்த்தோம். ஆனா, நெறைய ஆட்கள் இப்படி வஞ்சிக்கப்படுறாங்க. அப்ப இப்படியெல்லாம் ஜனங்க வஞ்சிக்கப்படுறாங்கன்னா, நம்ம எம்மாத்திரம் அப்படிதான் நமக்கு நெனைக்க தோணுது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோட பயத்த பாருங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 2வது வசனம், 3வது வசனம் அவர் வந்து அவரோட பயத்த அங்க வெளிப்படுத்துறாரு. நான் உங்கள கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து அப்படிங்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் நியமிச்சு வச்சிருக்கிறேன். அதனால நான் பயமா இருக்கிறேன். உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரோட பயம்லாம் என்னன்னா, அந்த கிறிஸ்து அப்படிங்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, அதுவரைக்கும் கற்புள்ள கன்னிகையா நம்மள பாதுகாக்கணுமே, நம்ம வஞ்சிக்கப்படாம இருக்கணுமே, நம்ம தீட்டுப்படாம இருக்கணுமே, அதுக்காக ஆண்டவர் வந்து உங்கள பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நானு அவரோட பயத்த வந்து அங்க அவர் வந்து வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஆனா நமக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்டின்னா, இவ்ளோ காரியங்கள் இருந்தாலும், நம்ம வஞ்சனைக்கு ஆளாகாம தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வழிய குடுத்திருக்கிறாரு. அது என்ன வழி அப்டின்னா, எபேசியர் 4வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து 17 முடிய நம்ம அந்த வசனங்கள வாசிக்கும்போது, அங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் நானும் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிறவங்க அப்டின்னா, நம்ம சாத்தானோட தந்திரத்துக்கு தப்பலாம் அப்டின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினால அலைகளைப் போல அலைப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல் பாருங்க. நம்மள வஞ்சிக்கிறது பிசாசு எப்பவுமே டைரக்டா வந்து வஞ்சிக்க மாட்டான். ஒரு மனுஷங்க மூலமா ஆதி ஆதி மனுஷன் ஆதி மனுஷி ஏவாள் கிட்ட தான் அவன் பிசாசு வந்து டைரக்டா அந்த சர்ப்பத்தினோட உருவத்துல வந்துச்சு. ஆனா பாருங்க, இந்த இடத்துல யோசுவாவோட வாழ்க்கையில, ஈசாக்கோட வாழ்க்கையில, அல்லது தாவீதோட வாழ்க்கையில, இல்ல மற்ற பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில வந்து மற்ற மனுஷங்கள் தான். இப்ப தாவீதுக்கு கூட இது தானா வந்து தோணியிருக்காது.
தாவீது கூட பக்கத்துல இருந்து யாராவது கிண்டி விட்டுருப்பாங்க. ராஜாவே, நம்ம படை பலம் எவ்வளோன்னு சொல்லி கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பார்த்தா என்ன? நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம்? எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்கோம்ன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணா என்ன?" அப்படின்னு யாராவது தூண்டி விட்டுருப்பாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, நம்மள தூண்டி விட்டு பிசாசனோட காரியத்த நமக்குள்ள புகுத்துறதுக்காக பிசாசு சில ஆட்கள வச்சிருப்பான். அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இங்க வசனம் சொல்லுது, நாம் குழந்தைகளா இராமல். ஏன் குழந்தைகளா இராமல்? அப்படின்னா, குழந்தைங்க தான் ரொம்ப சீக்கிரமா ஏமாந்து போயிருவாங்க. ஒரு சாக்லேட்ட குடுத்து கூட அவங்கள வந்து அ கடத்திட்டு போயிருவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்படி ஏமாந்து போகாம இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் சத்திய வார்த்தைகள நம்ம தியானிக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்மள ஒப்படைக்கணும். டெய்லி ஆண்டவரோட வார்த்தைய தியானிக்க தியானிக்க, ஆண்டவர் யாரு அப்படின்னு ஆண்டவர பத்தி நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிசாசு பத்தியோ, அவனோட அடையாளங்கள பத்தியோ நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆண்டவர பத்தி நல்லா தெரிஞ்சுச்சுன்னா, பிசாசினோட கிரியைகள் தானாவே நமக்கு வந்து வெளிப்பட்டுரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்ல நோட்ட பத்தி நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, கள்ள நோட்டு பத்தி அதனோட அடையாளங்கள் நமக்கு தேவைப்படாது. நல்ல நோட்டுன்னா இப்படி குவாலிட்டியா இருக்கும். அதுல வந்து இப்படி ஒரு கோடு இருக்கும். இந்த இடத்துல இந்த ஒரு சிம்பல் இருக்கும்ங்கிற மாதிரி இந்த காரியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கள்ள நோட்ல அது இல்ல அப்படின்னா அத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் பிசாசு பத்தி நம்ம நெறைய தியானிக்க வேண்டிய அவசியமே இல்ல என்னைக்குமே. ஆண்டவர் பத்தி, ஆண்டவரோட வார்த்தைய பத்தி ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கிறப்போ, பிசாசினோட தந்திரத்திலிருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிரலாம். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. நாங்கள் தியானித்த வார்த்தைப்படி எவ்வளவோ பிரபலமான ஆட்கள, பிரபலமான பரிசுத்தவான்கள பிசாசு ஈஸியாக மற்ற மனிதர்கள் மூலமாக வஞ்சித்தத நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக நாங்க வஞ்சிக்கப்படாமல் இருக்க, ஒவ்வொரு நாளும் அன்புடன் உம்முடைய சத்தியத்தை கைக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படி செய்கிறபடியினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.